நாளின் செய்யும் வினிதானின் செய்யும் என நாடி வந்த கோழியின் செய்யும் கொடுங்கூற்றியன் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் வார ராசி பலன்கள் மார்ச் 6ஆம் தேதி முதல் 12ஆம் தேதி வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் 12 ராசிகளுக்கும் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை பார்க்க போகிறோம். இந்த வாரம் முழுவதும் தேய்பிறை நாட்கள். வாங்க ராசிக்குள் செல்லலாம். இப்பொழுது நாம் மீன ராசி பார்க்க போகிறோம். மீன ராசி காலபுருஷனுக்கு 12வது ராசி, ஆட்சி பெறும் வீடு. இப்பொழுது இங்கே ஆட்சி பீடத்தில் தான் இருக்கிறார் குரு பகவான். 3க்கும் 8க்கும் உடைய சுக்கிரன் உச்சநிலையில் இருக்கிறார். 3ஆம் இடம் முயற்சி ஸ்தானம். நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகள் சக்ஸஸ் ஆகும், அது ஓகே, பாசிட்டிவ். 8ஆம் இடத்து அதிபதி உச்சம் பெறலாமா? 8ங்கிறது நல்ல இடம் இல்லையே. அசிங்கம், அவமானங்கள், பிரச்சனைகள் தரக்கூடிய ஒரு இடம். அப்போது நல்லதும் செய்வார், கெடுதலும் பண்ணுவார் சுக்கிரன். அதுக்கு இடர்பாடுகள், வேலை பார்க்குற இடத்துல, தொழில் பண்ணுற இடத்துல, நண்பர்கள்கிட்ட, குடும்பத்தில் கூட சில பிரச்சனைகள் வரலாம், இடர்பாடுகள் வரலாம், டென்ஷன் வரலாம், கொஞ்சம் அசிங்கம் அவமானங்கள் ஏற்படலாம். எச்சரிக்கையோடு தான் நீங்கள் பணியாற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லணும். 2ஆம் இடம் ராகு இருக்கிறார். அவர் செவ்வாயினுடைய வேலையை செஞ்சாலும் வாக்குஸ்தானத்தில் இருக்கிறதால கொஞ்சம் பேசுகிறது பார்த்து தான் பேசணும். மற்றபடி ஏதாவது அது தொழில் வாக்கு சம்பந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடிய மீனராசி என்பவர்களுக்கு இந்த வாரம் கொஞ்சம் எச்சரிக்கையாக தான் இருக்கணும். இல்லைன்னா உங்களுக்கு ஏதாவது வேலையில் டிஸ்பியூட்டோ இல்லை தொழிலில் பிரச்சனைகளோ வரலாம். 3ஆம் இடத்து அதிபதி முயற்சி ஸ்தானாதிபதி நல்ல நிலையில் இருக்கார், ஓகே தான் சொல்லிட்டோம். 4ஆம் இடத்து அதிபதி ராசியில் இருக்கிறார், 3 நாள் 12ஆம் இடத்துலையும் இருக்கிறார். இருந்தாலும் குறை ஒன்றும் இல்லை. தாய் வழி சொந்தங்கள், மைத்துனர் வகை சொந்தங்கள் உங்களுக்கு ஆதரவாகவே இருப்பார்கள். 5ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கும். பூர்வீகத்திற்கு சென்று வருவீர்கள். உங்களுடைய பிள்ளைகள் உயர்கல்வி படிக்கக்கூடிய, வெளிநாட்டில் உள்நாட்டிலோ உயர்கல்வி ஆராய்ச்சி கல்வி படிக்கக்கூடிய பிள்ளைகள் நல்லா படிக்கிறாங்கன்னு இன்ஸ்டியூஷன்லேருந்து தகவல் வரும். நீங்களும் சந்தோஷமாக இருப்பீங்க. 5ஆம் இடம் சிறப்பாக குரு பார்வையில் இருந்தால் அப்போ நீங்கள் சந்தோஷமாக இருக்கக்கூடிய காலகட்டம். 6ஆம் இடத்து அதிபதி சூரியன் 12ல் இருக்கிறார். 6ங்கிறது கெட்ட இடம், 12ங்கிறது கெட்ட இடம். கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடும் ராஜயோகம். தட் மீன்ஸ் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ். அப்போ தந்தையால் சூரியன் தகப்பன் காரகன் தானே. அப்போ தந்தையால் அனுகூலம், தந்தை வழி சொந்தங்களால் ஆதாயம், அரசாங்கத்தால் அனுகூலம். அரசாங்கத்தால் அனுகூலம் அப்படின்னா என்ன அப்படின்னாக்கா, நீங்கள் ஒரு லோன் வாங்க போகிறீங்க, கண்டிப்பாக கிடைக்கும், தாராளமாக போகலாம். அதே நேரத்தில் ஒரு அரசு அலுவலகத்துக்கு ஒரு வேலை நிமித்தமாக போகிறீங்க, சர்டிஃபிகேட் வாங்கணும், இது வாங்கணும்னு, கண்டிப்பாக அதுவும் உங்களுக்கு சீக்கிரமாக கைக்கு வரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும். அரசியல்வாதிகள் கூட கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். அடுத்தது 7ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கிறார். திருமண வயதில் இருக்கும் அன்பர்களுக்கு இது நாள் வரைக்கும் திருமணம் தள்ளி போயிருக்கலாம். இப்போ அதற்கு கைகூடி வரக்கூடிய ஒரு காலகட்டம். கணவன் மனைவி ஒற்றுமையை அதிகரிக்கும். நண்பர்களால் ஆதாயம். சொந்த தொழில் பார்ட்னர்ஷிப் போட்டு செய்கிறீங்க இல்லையா, அவங்கெல்லாம் உங்களுக்கு இப்போ ஆதரவாக இருப்பாங்க. சொந்த தொழிலும் நல்லா போகும். 8ஆம் இடத்தில் கேது இருந்து சனி பார்க்குறதால மற்றவங்களுக்கு ஜாமீன் கையெழுத்து, கேரண்டி இல்லை வக்காலத்து வாங்குறது இதெல்லாம் வேண்டாம். அவங்க என்ன பண்ணாங்கன்னு உங்களுக்கு தெரியாமல் நீங்கள் கண்மூடித்தனமாக நீங்கள் அதை இது பண்ண போக உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் போலீஸ் ஸ்டேஷன், கோர்ட்டுன்னு போய் நிற்க வேண்டி வரும். அதனால் எச்சரிக்கையோடு இருங்கள்.
அதுவும் அறிமுகம் இல்லாத இடம், அறிமுகம் இல்லாத நபர்களிடம் இன்னும் எச்சரிக்கையாக இருக்கணும். 9ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்க போகலாம். அது உயர்கல்வியா இல்லை உத்தியோகமா அல்லது தொழில் பண்ணுறதுக்கா, கண்டிப்பாக அது உங்களுக்கு நடந்தேறும். இல்லை ஒரு சிலர் ஆன்மீக பயணம் இன்ப சுற்றுலான்னு போயிட்டு வரோம், அதுவும் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும், ஆத்ம திருப்தி கிடைக்கும். 10ஆம் இடத்தில் அதிபதியே குரு தான், அவர் ராசியில் இருக்கிறதால தொழில் மிக சிறந்து விளங்கக்கூடிய ஒரு காலகட்டம். நல்ல சம்பாத்தியத்தை பெறுவீர்கள். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களும் சரி, உங்களுடைய தனித்திறமையை நிரூபித்து சிறப்பாக பணியாற்றி மேலதிகாரி சக ஊழியர்களிடம் பாராட்டுதலை கூட பெறுவீர்கள் என்று சொல்லலாம். 11ஆம் இடம் சனி பகவான் அளப்பரிய ஒரு பலனை ஃபினான்ஷியல் ரீதியாக உங்களுக்கு ஒரு பெரிய திருப்பு முனையை தருவார். நல்ல சம்பாத்தியத்தை ஏற்படுத்தி தருவார். 12இல் சூரியன் புதன், தந்தையால் செலவினங்கள், தாய்மாமன் மற்றும் மைத்துனர் வகையில் செலவினங்கள் ஏற்படும். இந்த மீன ராசிக்கு 11, 12 சந்திராசிரம தினம் வர இருப்பதால் கொஞ்சம் எச்சரிக்கையோடு இருங்க. சந்திராசிரமம்னு சொல்லிக்கோங்க. மற்றபடி நீங்கள் சூதனமாக நடந்துப்பீங்க. தலைக்கு வர்றது தலைப்பாயோட வரும், இப்போ போகும், எந்த பிரச்சனையும். மற்றபடி நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் பெருமாளை சேவியுங்கள், ஈஸ்வரனை வழிபாடு செய்யுங்கள். வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையும். மார்ச் 11, 12 சந்திராசிரம நாள். எச்சரிக்கையாக இருங்கள். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.